நிறைய பேசணும் பிரதர், பகிர்ந்து கொள்ள அதை சொல்ல முடியாது பிரதர். ஆனால் அரசியலுக்கு நாங்கள் கூப்பிடவில்லை, அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். நானே தம்பிக்கு அட்வைஸ் பண்ணேன், எங்கள் தலைவர் சொன்னதாக, தம்பி நீ எந்த அரசியல் கட்சி சார்ந்து இருக்க வேண்டாம், நீ விடுதலை சிறுத்தையாகவும் இருக்க வேண்டாம், கம்யூனிஸ்டாகவும் இருக்க வேண்டாம், ஆனால் எங்கெல்லாம் அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் இருக்கிறதோ அந்த பக்கம் நீ பாட்டு பாடு. அதைத்தான் விடுதலை சிறுத்தைன்னு செய்கிறான். எங்கள் விடுதலை சிறுத்தை ஸ்டாருடைய 5 முனையில் 5 கோட்பாடு இருக்குது, அதைத்தான் நீ செய்கிறாரு. கட்சிக்கு வந்து தான் செய்யணும்னு தேவையில்லை, ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக உனக்கு இருப்போம் அப்படின்னு பேசினா அவர் நிறைய அரசியல் பேசினார். ஆனால் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், அவர் சொன்ன கருத்து பதிவு செய்ய நக்கீரன் வந்து ஒரு முக்கியமானது. நான் வந்து தமிழ் நண்பர்கள் எனக்கு ரொம்ப அதிகம் இருக்கிறாங்க, அதனால் நான் வருங்காலங்களில் வந்து இந்த கேஸில் முடிஞ்ச பிறகு நேர சென்னை வந்துட்டு அண்ணன் திருமாவளவனை பார்த்த பிறகு நான் சென்னையிலிருந்து இயங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, எனக்கு ஒரு அரசியல் தலைவராக உங்கள் தலைவர் தான் ஃபோன் பண்ணார், நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க, அதை நான் தனிப்பட்ட ஒரு ஆட்களாக பார்க்கவில்லை, அண்ணன்மார்கள் நிறைய பேர் நமக்கு இருக்கான்னு ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு, ஒரு மாரல் சப்போர்ட் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பதிவு செய்தார். பதிவு செய்து வீடியோவில் பேசினார். நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு தரேன், நம்மள்ட்ட இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கிறங்க. அது வந்து ஒரு சிறப்பாக அமைந்தது.